இன்னைக்குரிய டிவோஷன் யாரை சார்ந்து கொள்வது? யோபு 42:2. யோசுவாவுக்கு பின்னாடி இஸ்ரவேலர் எப்போதெல்லாம் தேவனுக்கு விரோதமா போனாங்களோ அப்பெல்லாம் அவங்கள சத்துருக்கள் கையில ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. மீண்டும் தங்கள் குற்றங்களை அவங்க உணர்ந்து கதரும் போது தேவன் அவங்களுக்கு இறங்கி அவங்களுக்கு உதவும்படி ஏதாவது ஒரு மனுஷனை அனுப்புவாரு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. தேவன் ஒருவரை விட்டு விட்டா அவரை எத்தனை பேர் சேர்ந்தாலும் எழும்பி நிற்க வைக்கவே முடியாது. விழுந்து கிடக்கும் ஒருவரை தேவன் எழுப்பி நிறுத்த விரும்பினா எத்தனை பேர் சேர்ந்து அதை தடுக்க நினைச்சாலும் முடியாது. அவருதான் சுப்ரீம் பவரா இருப்பாரு. அவர் செய்ய நினைத்த காரியம் ஒரு காலமும் தடைப்படாது. இஸ்ரவேல் ஜனங்கள் யாபின் என்னும் கானானியனின் கீழே 20 ஆண்டுகள் அடிமைகளா இருந்தாங்க. அவங்கள விடுவித்து அவங்க தலைய நிமிர செய்தார் ஆண்டவர். தேவனுடைய திட்டம் நிறைவேற தேவன் தெரிந்து கொண்ட கேரக்டர் ஃபர்ஸ்ட் பெண் நியாயாதிபதி தெபோராளுடைய காலத்துல இஸ்ரவேல் தேசம் 40 ஆண்டுகள் அமைதலா இருந்துச்சு. இந்த மாபெரும் வெற்றிக்கு தெபோராள் மட்டும் காரணம் அல்ல, பலசாலியான பாராக்கின் திறமையும் கூட காரணம். 15,000 வீரர்களை ஒருங்கிணைத்து மன உறுதியோடுக்கு போராட செல்றாங்க போருக்கு. தேவன் தெபோராளை எழுப்புறாரு. தெபோராள் பாராக்கை எழுப்பினா, பாராக் யுத்த வீரர்களை எழுப்பினா. இந்த போர்ல வர வேண்டிய கனமும் பெயரும் ஆனா பாராக்குக்கு வரல. போருக்கு துணிந்து முன் சென்ற பாராக் தேவன் தன்னோடு வரணும்னு நினைக்காம தீர்க்கதரிசியா இருந்த தெபோராள வர சொல்றாரு. மோசே இஸ்ரவேலரை கானானுக்கு வழி நடத்தியப்ப தேவன் தன்னோடு வரணுங்கிறதுல ரொம்ப கவனமா இருந்தாரு மோசே. தேவனும் அவர் விண்ணப்பத்தை கேட்டு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு வாக்கு பண்ணினாரு. நம்மளும் நம்ம வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? யோசித்து பாருங்க. யாபீனின் சேனாபதி சிசேரா படைய நடத்தி சென்று பாராக்குடன் போர் செய்தான். ஆனா சிசேரா மட்டும் தப்பி கால்நடையா யாகேல்ங்கிற ஒரு பெண்ணோட கூடாரத்துக்குள்ள வந்துடுறாரு. சிசேரா இது பாதுகாப்பான இடம்னு நினைச்சான். ஏன்னா யாபீனின் குடும்பத்துக்கும் யாகேலின் குடும்பத்துக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. சிசேரா எது பாதுகாப்பான இடம்னு எண்ணினானோ அங்க அவனுக்கு மறைவான கண்ணி இருந்துச்சு. இந்த அத்தியாயத்துல முதல் வெற்றி ஒரு ஃபீமேலால தான், கடைசி வெற்றியும் ஒரு ஃபீமேலால தான். நம்ம பிள்ளைகளை யாரை கொண்டாகிலும் எதை கொண்டாகிலும் வெற்றி பெற செய்வது தேவனுக்கு ஒரு லேசான காரியம். இன்னைக்கு இருக்க இந்த சூழல்ல தேவன் நம்மள எல்லா தீங்குக்கும் பாதுகாத்து நடத்துவாரு. நம்மள வெற்றி சிறக்கவும் செய்வாரு. ஆமேன்.